கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சுற்றுலா பயணியின் காரை தள்ளி மினி பேருந்து கண்ணாடியை உடைத்து சாலையோரம் நிறுத்திய ஸ்கூட்டரை குப்புற தள்ளி கவிழ்த்து அட்ராசிட்டி செய்த காட்டு யானையால் கூடலூர் கோழிப்பாலம் பகுதியில் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், ஓவேலி பகுதிகளில் காட்டு யானைகள் சர்வசாதாரணமாக உலா வருவது அதிகரித்துள்ளது. வனப்பகுதிகளில் போதிய உணவு கிடைக்காத சூழலில் உணவு தேடி இடம்பெறும் காட்டு யானைகள் தங்களின் வலசை பாதைகள் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் வழி மாறி தடம் மாறி பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து விடுகிறது. இது சில சமயங்களில் மனித விலங்கு மோதலாகவும் பல சமயங்களில் விவசாய பயிர்கள் மற்றும் வீடுகளும் வாகனங்களும் சேதப்படுத்துகிறது. இந்த நிலையில் கூடலூர் கோழிப்பாலம் பஜாருக்குள் காட்டு யானை திடீரென்று நுழைந்தது. இதனால் சாலையில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். இந்த யானை சுடுகாடு வழியாக குடியிருப்பு பகுதியில் நுழைந்து கோழிக்கோடு செல்லும் மாநில நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் நடமாடியது. இதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்து சத்தம் போட்டனர். இதனால் காட்டு யானை நெடுஞ்சாலையில் வேகமாக ஓடியது. வேகமாக சாலையில் சென்ற காட்டு யானை சுற்றுலா பயணி ஒருவரின் கார் மினி பேருந்து கண்ணாடியை உடைத்தது. சாலையோரம் நிறுத்திய ஸ்கூட்டரை குப்புற தள்ளி கவிழ்த்தது. பொதுமக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டதால் கோழிப்பாலம் பஜாருக்குள் நுழைந்தது. திடீரென காட்டு யானையை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நாலாபுரமும் சிதறி ஓடினர். சாஸ்தாபுரி ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் காட்டு யானை சென்று தனியார் எஸ்டேட்டுக்குள் நுழைந்தது. அட்ராசிட்டி செய்த காட்டு யானை எஸ்டேட்டுக்குள் தஞ்சமடைந்த பின்னரே பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். அட்ராசிட்டி செய்த காட்டு யானையால் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வண்டியா வண்டி இருக்கியா பட்டாசு போயிடுறேன்.